Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம நேற்று வந்து அதான் கொஞ்சம் பேரிஸ் எதிர்பார்த்துருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜ் எடுத்துருந்தோம், கீழே போச்சு. ஓகேவா, திரும்பி வந்து நான் இதுக்கு மேலே போச்சுன்னா கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். நேற்று வீடியோ தான் சொல்லுங்கள். ஸோ மேலே வந்துருச்சு. ஸோ மேலே வந்து பொறுமையாக சஸ்டெயின் ஆகி இப்படி நிற்கிது. ஸோ இப்போ இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, ஷார்ட் டர்மாக புல்ஸ்க்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் இந்த ஓவராலாக ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது, சரியா, லாங் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இதெல்லாம் இந்த ஒரு வெஜ்ஜு ஒரு ஃபார்ம் ஆகிருந்தது. நல்லா லாங் டைமில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரியா, அப்படியே பொறுமையாக வெஜ்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகி பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆக போகுது. அந்த ரீடெஸ்ட்ன்றது வந்து அதான் அந்த ரீடெஸ்ட்னா இந்த கேப் ஜோன். ஓகேவா, நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடம் வரும்போது வேணும் நம்ம எதாவது ஷார்ட்ஸ் எடுக்கிறதா எடுக்கலாம். அதான் இப்போ நான் நேற்று இங்கே ஷார்ட்ஸ் எடுத்தேன், இங்கே கேரி பண்ணேன். ஆனால் காலையில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 hour மேலே இருந்ததுக்கப்புறம் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் வியூலையும் அதான் போட்டிருந்தேன், நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வந்து பீப்புளுக்கு வந்து அதான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நேற்று போட்டது. அதான் காலையில் வந்துச்சு. ஸோ காலையில் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த அபோவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனிங் மேலே நின்றுச்சுன்னா கட் பண்ணிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 24 255 340 தான் அடுத்த லெவல் அப்படின்ற மாதிரி எடுக்கணும் தான். ஸோ நான் பொறுமையாக வந்து அதை கட் பண்ணிட்டேன் என்னோட அந்த வியூவை. இப்போ ஜஸ்ட் அதான் இப்போ திரும்பி வந்து நான் இங்கேயும் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் அது பெரிய டைமில் இருக்க ஸ்ட்ரக்சரு. ஸோ எனி ரைஸ் வந்து 24 530 இருக்கிற வரைக்கும் இது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று தான் சொன்னேன். அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஷார்ட்ஸ் எடுத்தோம். ஓகேவா, இந்த ஷார்ட்ஸ் எடுத்தோம், அது இவ்வளோ தான் வந்துச்சு டார்கெட்டு, பெருசாக ஒன்றும் வரல. ஒரு 160 பாயிண்ட்டு. ஆமாம், 160 பாயிண்ட்டா இல்லை, 120 பாயிண்ட் தான் வந்துச்சு. மேக்ஸிமம் 120 பாயிண்ட் தான் வந்துச்சு, ஒன்றும் பெருசாக வரல. ஏன்னா நம்ம இந்த 90 வந்துச்சோம். ஸோ 100 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. இன்னும் 960 வரைக்கும் தான் வந்துச்சு, 150 பாயிண்ட் தான் வந்துச்சு. ஆனால் அதை நான் வந்து ரைட் பண்ணலாம் பார்த்தேன். இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வியூ எக்ஸ்பெக்டேஷனாக பார்க்கும்போது நான் இப்போ சொன்ன மாதிரி தான். சரியா, மார்க்கெட் வந்து பொறுமையாக கன்சல்ட் ஆகி நல்லா தான் நிற்கிது. நான் தான் இந்த வீக்கெண்டுன்றதை மட்டும் பார்க்கணும். இந்த ஸ்ட்ரக்சராக பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி விக்ஸ் வந்து இன்னைக்கு 8%, நேற்று 10%. ஸோ 26%ல் 20% வந்து நல்லாவே இறங்கிச்சு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நேற்று வந்து 74, ஆமாம் 74ல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4.5% டவுன் ஆகி 71.85ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒன்று மேஜராக கூல் ஆஃப் ஆனது, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு இது ஒரு மேஜர் ரீசனு. இன்னொன்று இந்த வீக்கெண்ட் ஆனாலே சரியா ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அதுவும் கடைசியாக ஒரு 3-4 வாரமாக வந்து யூஎஸ் ஈரானை பற்றி எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு இந்த வாரம் வந்து மிட் ஆஃப் த வீக்லேயே வந்து கொஞ்சம் சேட்டையை பண்ணி விட்டாங்க. சரியா, அதனால் நம்ம என்னன்றதை மட்டும் வீக்கெண்டில் மட்டும் கொஞ்சம் உஷாராக எடுத்துங்க. ஸோ இப்போ தான் ஒருவேளை வீக்கெண்டில் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்டாப் லாஸ் வந்து நான் லாங்குக்கு வந்து இன்னும் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் தான் வீக்கெண்டில் எப்படி வரும்னு தெரியல. அதனால் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக காசியஸ் ஸ்டான்ஸாக மட்டும் எடுத்துங்க. நான் வந்து ஸ்லைட்டி பியரிஷ் பொசிஷன் வச்சிருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்தால் நல்லா அக்ரெசிவாக ஆட் பண்ணுற ஐடியாவில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மிச்சபடி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ நான் நேற்று வந்து பேரிஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். பட் ஆனால் நான் அது எதுவும் க்ளோசர் எக்ஸ்பெரிலியோ இல்லை நாளைக்கு ஒரு எக்ஸ்பெரிலியோ அதெல்லாம் பெருசாக வச்சிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு 2 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் செட்டில் ஆகிடும். ஸோ செட்டில் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வந்து இப்போ இங்கே தான் நிற்கும். ஸோ 200லேருந்து 210 தான் மேக்ஸிமம் க்ளோஸ் இருக்கு. லாஸ்ட்டு 5-10 மினிட்ஸ் வந்து அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, பெருசாக இல்லை. ஸோ அரௌண்ட் 24-200லேயே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அதே மாதிரி நம்மளோட அவுட்கம்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்ல, ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஒரு 4000 ரூபா இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. காலையில் ஓப்பன் ஆகும்போது வந்து ஒரு 15 ரூபா இருந்தது. அது அப்புறம் அப்படியே சரியாயிடுச்சு. இப்போ தான் இப்போ ஒரு 4 ரூபாலேருந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுப்போம் ஆவரேஜாக. ஸோ இப்போ செட்டில் ஆகுது எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 ரூபா நெகட்டிவ்ல இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக பேரிஸ் இருக்க பொசிஷன்ஸாக. பேரிஸ்னால் நான் கொஞ்சம் எல்லாம் உள்ள வச்சுருக்கேன். ஃபண்ட்ஸாக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கேன். மீதி எல்லாம் வந்து கொஞ்சம் தூரமான பொசிஷன்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 21ல் இருக்குது. 21ல் வந்து அயன் கவுண்டர் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு எம்டிஎம் அதில் வந்து 2000 ரூபா இருக்குது. இன்னும் முடிய போகுது மார்க்கெட்டு. அதே மாதிரி 28 ஜூலைலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அயன் கவுண்டர் வச்சிருக்கேன். ஆனால் காலை விட புட்டு வந்து பாதி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் ஸ்லைட் பிஹேவியர்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தான் மேலே போனாலும் சரி ஓரளவு தாங்கும். பட் ஆனால் அக்ரெசிவாக கீழே வந்துச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி வச்சிருக்கேன். இது நேற்று இந்த கேரி பண்ணுற பொசிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆகஸ்ட்டில் வந்து நான் இந்த பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 7000 ரூபா 8000 ரூபா நைட்டில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து நான் ஸ்லைட்லி நான் பிஹேவியர்ஸ்னு வச்சிருக்கேன். 250 பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு
ஒரு 10,000 மேக்ஸிமம். ஓகேவா? எம்டிஎம்மா வந்து நெட்ல இருக்கு. இப்போ செட்டில் ஆகும்போது என்னன்றது பார்த்துலாம் லாஸ்ட் மினிட் செட்டில்மெண்ட். அதான் இது வந்து நான் சொன்னேன்ல, ஸோ 24,200 தான் எனக்கு வந்து செட்டில் ஆகும் மோஸ்ட் ப்ராபப்ளி இது. பட் லாஸ் எனக்கு என்னன்னு தெரியல. அதனால தான் நான் எப்பவுமே வந்து 3லேருந்து 3.5 என்ன பார்க்குறோமோ அது ஆவரேஜா. ஸோ இப்போ நம்ம 4,000 பார்த்தோம், இப்போ 10,000 இருக்குன்னா அதுதான் சொன்ன முன்னாடியே சொல்லும்போது ஒரு 4 ரூபாலேருந்து 10 ரூபா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ செட்டில் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸாக இருந்தது 8,000 நெகட்டிவ்ல இருக்கு. அப்புறம் கமிங் பேக் டு நம்மளோட அந்த ஆல்ஃப்ளோ அக்கௌண்ட்ல வந்து மந்த்லி பொசிஷனாலே இல்லாமல் இப்போ முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்லாம் இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்ல பொசிஷன் வந்து ஒரு 700 ப்ராஃபிட்ல இருந்துச்சுங்க அவருக்கு அந்த கால்லையும். அப்புறம் நேற்று ஒரு 20 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டாக 800 ருபீஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. சரியா? அதில் வந்து பொசிஷனாக பார்த்தீங்கன்னா 28 ஜூலை இருக்கு. அதான் வந்து 1,500 நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நான் அதை வந்து ரேஷியோவில் இடம்ன்ற மாதிரி வச்சுருந்தேன். கொஞ்சம் அதை கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சிருக்கேன் உள்ள. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ கீழே போச்சுன்னா இது வந்து கொஞ்சம் லாஸ் வர மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பொசிஷன் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் பொசிஷனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கு, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஆகஸ்ட்ல வந்து நான் ஒரு ரேஷியோ மட்டும் இனிஷியேட் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும், 23ல பை பண்ணி 24,300ல 24 அதாவது இது சாரி லேடர் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன் இப்படி. ஸோ இந்த லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு லாட் வாங்கி 23ல வாங்கி 24லையும் 24,300லையும் செல் பண்ணிருக்கேன். ப்ரொடெக்ஷனை பற்றி எடுக்கல, அது பார்க்கலாம் மண்டே காலையில் பார்த்துட்டு. சரியா? நான் சொன்ன மாதிரி 350 360ல வரும்போது இன்னும் அக்ரெசிவாக இருக்கும் பொசிஷன். ஸோ 530க்கு மேலே போகும்போது 530க்கு மேலே போகும்போது இது லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கேன். பார்ப்போம் மண்டே என்ன நடக்கும் போது யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அது கேப் டவுனா இல்லை கேப் அப்பா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துலாம். பட் ஓவராலாக இந்த பொசிஷன் வந்து இதுதான் இருக்குது. ஆல்ரெடி நேற்று வந்து செப்டம்பரில் வந்து ஒரு ரேஷோ இனிஷியேட் பண்ணோம், அதுவும் இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே வந்தால் கூட அது இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நேற்றோட சேர்த்து ஒரு 1,500 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ இதான் வந்து இந்த அக்கௌண்டோட பியூட்டி. ஸோ ஒன்றும் பெருசாக அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணா கூட நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த நம்ம ஏற்றம்ல பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே வந்து பெரிய ஸ்பெஷல் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நேற்று என்ன எம்டிஎம் வந்துச்சோ அது வந்து அப்படியே கீழே வந்திருக்கு. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அது பேரிஸ் பொசிஷன் தான். அந்த பேரிஸ்னு எப்படி எடுத்து போய் அயன் கவுண்டர் வச்சிருக்கேன் 300 150 ரூபா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2.5 டைம்ஸ் இந்த ப்ரீமியம் இருக்குது. இது 1 டைம் தான். சரியா? ஆனால் அதுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே வந்து திரும்புன்றதுனால நான் தான் இதுலேயே வந்து பெருசாக அக்ரெசிவ் பொசிஷனிங் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் அன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெரிய எம்டிஎம் வச்சுருக்கேன் இருக்குங்களா, ஒரு 60 ரூபா நெகட்டிவ் இருக்கும்போது அன்றைக்கி நான் மொத்தமாக புக் பண்ணிட்டு இதில் மட்டும் பொசிஷனாக வச்சுட்டு, ஏன்னா எனக்கு மந்த்லியில் பொசிஷன் எடுத்துட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதுலேயே வந்து அந்த மோடு போயிடுறேன். டெய்லி பொசிஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால. ஏன்னா மற்ற பொசிஷன்ஸ்லாம் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ரன் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு டீச்சர் பண்ணுறதுனால நான் இந்த பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டு ஸோ பே ஆஃப் வந்து பார்த்துக்கலாம். அதோட பே ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பே ஆஃப் எங்கிட்ட இருக்குது. பட் ஆனால் அது உங்களுக்கு புரியணுன்றது மட்டும் பார்த்தேன். ஸோ இதோட பே ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மட்டும் பண்ணுறேன். அந்த பே ஆஃப் ஆக்சுவலாக நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இதில் பே ஆஃப் வந்து மேலே போனால் ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருக்கும். நான் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த டேரக்ஷன் போக போக இந்த ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணினே வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பண்ணிக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கிறேன். அது இங்கே வரத்துக்குள்ளே ஓகேவா, இங்கே வரத்துக்குள்ளே சோல்டு ப்ரைஸ் வரத்துக்குள்ளே இந்த ரிஸ்க்கை டைப் பண்ணுறது தான் கோலாக இருக்கும். இல்லை பொறுமையாக கீழே வருது அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாகன்றது தான் ஆக்சுவல் பிளான். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓவரால் பொசிஷன். ஸோ இதுலேயும் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதனால் வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் கோலாக வச்சுருக்கேன். மிச்சப்படி வந்து எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை. ஸோ மண்டே என்ன ஆக போகுது அப்படின்றது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 206ல தான். ஸோ 200லேருந்து 210 சொன்னேன். ஸோ 206ல வந்து எக்ஸாக்டாக செட்டில் ஆயிடுச்சு. ஸோ விக்ஸ் வந்து 8% டவுனு. யூஎஸ் ஆயில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃப்ளாட்டாக இருந்தது. நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5% டவுனில் இருந்துச்சு. அது ஒன்று தான் அந்த ரீசன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா மேபி தான் இப்படி வரும். சரியா? இங்கே வரும்போது இந்த இடத்துல இந்த ரீடெஸ்ட் எடுத்து டேட்டாவாக பார்த்துட்டு அப்போ பண்ணுறதுனா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோக்கு கீழே ஓகேவா, இன்னைக்கு லோக்கு கீழே வந்து வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரும்போது இந்த லாங் எடுத்தவங்களாம் தான் இங்கே வரும்போது மோஸ்ட்லி புக் பண்ணீங்க. சரியா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நானும் இங்கே வந்து ஷார்ட்ஸ் எடுப்பேன் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். பட் பார்ப்போம் இருக்கிற ஷார்ட்ஸை கேரி பண்ணிட்டு போகிறோமா இல்லை நம்மளுக்கு வந்து ஹையரில் வந்து ஷார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்துலாம். ஸோ பார்த்துட்டு அதான் இதுக்கப்புறம் வந்து நியூஸாக பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா என்ன மாதிரி ரிஸ்க் டைப் பண்ணி வச்சுருக்கிறவங்களா இருந்தால் யாருமே எது நடந்தாலும் கம்முன்னு விட்டுட்டு மண்டே காலையில் பார்த்துங்க. ஸோ நல்ல வீக்கெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு மண்டே காலையில் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் வந்து உங்களோட பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ இன்னைக்கு இந்த 3 நாளில் வந்து உங்களோட பொசிஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்குமே வந்து நீ ஜஸ்ட் ரியாக்ஷன் தான். நான் ஆக்சுவலாக நீ நிறைய பொசிஷன் வந்து அப்படியே புக் பண்ணிட்டேன், மாற்றி ரிவைஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த பொசிஷன் கேரி பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது அது உடஞ்சிச்சு. அது உடையும் போது வந்து என்னால் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லாதனால எனக்கு அது நீ ஜஸ்ட் ரியாக்ஷன் தான். ஸோ அது இந்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பொசிஷன்ஸ் வந்து போன வாரம் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருந்தனோ
அது கடைசி 1.5 வாரத்துக்கான ப்ராஃபிட் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் நேத்து கொஞ்சம் ரிகவர் ஆச்சு. அது என்ன வந்துச்சோ அதுல பாதி ரிகவர் ஆச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லைட் நெகட்டிவ் தான் இருக்கு எல்லா எம்டிஎம் ஓவராலா. ஸோ இப்போ மண்டே என்ன நடக்க போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எனக்கு இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டீடைல் மெசேஜாவோ போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் போடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் கொஸ்டனை நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரியே வீக்கெண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை ஊர் சுற்றுறதோ இல்லை பிடிச்சது செய்கிறதோ செஞ்சுட்டு மண்டே காலையில் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி மண்டே வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.